ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். வா சாம், உட்காரு. இது டைனிங் ஹால் இல்ல வேற ஏதாவதா? ஃபேமிலியா உட்கார்ந்து சாப்பிடும்போது கண்டவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சாம் எங்க வீட்டோட கெஸ்ட். அவ இங்க உட்கார்ந்தா சாப்பிடுவா. சாப்பிட வர்றவங்க கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா உனக்கு? சாம் நீ உட்கார். சாம் யார் என்ன சொல்றாங்க நானும் பாக்குறேன். உட்கார் சாம். எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. சாரி, நான் தெரியாம சொல்லிட்டேன். எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. மா சூடா தோசை போட்டு எடுத்துட்டு வாமா. சரி. லீலா, பெரியம்மா தோசை சுட லேட் ஆகும். சாரதா சூடா ஏதாவது பண்ணி வச்சிருப்பாங்க, போய் எடுத்துட்டு வா போ. பாவம் என் மருமக ரொம்ப நேரமா வெயிட் பண்றா, போடி. மா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுமா. இட்லி தோசை எல்லாம் வேணாம். இங்க இதாண்டி பிரேக்ஃபாஸ்ட். என்ன சொல்றா என் மருமக? ஒண்ணு இல்ல, எப்பவுமே இப்படி ஒன்னா உட்காந்துதான் சாப்பிடுவீங்களான்னு கேக்குறா. ஆமா ஆமா, இன்னைக்கு என் வீட்டுக்காரும் மாமாவும் சீக்கிரமா போயிட்டாங்க. வேமா. I hate this. இதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு பிரெட் ஜாம் தான் வேணும். இது முன்னாடியே சொல்லி தொலைய வேண்டியதானே? கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் தூக்கி எறியற. இந்த சாப்பாடு கூட கிடைக்காம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அண்ணம்மா மட்டும் இருந்திருக்கணும், நடந்திருக்கிறதே வேற. சரி சரி விடுறா, நீ போய் பிரெட் ஜாம் எடுத்துட்டு வா, போடி. அத்தை கேக்குறது இருக்கட்டும், அந்த தோசையை சுட்டு கொடுத்தது நான். அது எப்படி நீ தூக்கி போடலாம்? இப்ப நீ சாப்பாட மதிக்கலனா சாப்பாடு உன்னை மதிக்காது. கையேந்த வேண்டியதுதான் நீ. சாரிங்க. அத உங்க பொண்ணு சொல்லணும். சாரி ஆண்டி. சூர்யா, நீங்க சாப்பிடுங்க. எனக்கு வேணாம். நீ ஒண்ணு இதெல்லாம் தப்பா நினைச்சுக்காதம்மா. அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. நீதான் இதுக்கப்புறம் இதெல்லாம் அவனுக்கு சாப்பிடுறதுக்கு சொல்லி கொடுக்கணும். சரி ஆண்டி. சாம், நீ எதுக்கு சாம் அந்த தோசையை எடுக்கிற? உனக்கு நான் சூடா தோசை சுட்டு கொண்டு வந்திருக்கேன்ல, இந்தா சாப்பிடு. சந்துரு, அவனுக்கு சாம்பார் ஊத்து. இந்த சூர்யா, இந்தா. ஜெயந்தி, மாத்திரெல்லாம் போட்டுக்கணும்ல, நல்லா சாப்பிடு. இந்தாங்க போட்டுக்கோங்க. சந்துரு, சாம்க்கு தண்ணி எடுத்து போடுறா. பொறுமை பொறுமை பொறுமை. உங்களை யாரோ நினைக்கிறாங்க.
சாம என்ன தவிர வேற யார் நினைக்க போறாங்க? சாம் மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். இவ ஒருத்தி. சாம், நான் வேணா உனக்கு ஊட்டி விடுவாமா? வேண்டாம் பெரியத்த. சாம், என்ன அதுக்குள்ள எழுந்துட்ட? இரு, நான் உனக்கு சூடா தோசை போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல பெரியத்த, எனக்கு போதும். காஃபி டேஸ்ட் சூப்பர். இப்படி ஒரு காஃபியை நான் இதுக்கு முன்னாடி குடிச்சதே இல்லை. காஃபி டேஸ்ட் நல்லா இருக்கு. நீ என்ன லூசா? நான் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு டிசைட் பண்ண நீ யாரு? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. நான் கொடுத்த பிரெட்ட வேண்டான்னு சொல்லிட்டு இவ கொடுத்த காஃபியை குடிக்கிறியா? அது ஏன் சௌரியம்? அத நீ கேட்க கூடாது. சூர்யா, அவ கேட்காம வேற யாரா கேப்பா? ஏய் சமந்தா, நீ என்னடி சொன்ன? என் பையனை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணல. அப்புறம் எதுக்கு அவ இருக்கும் போது இங்க வந்த? சொல்லுடி, வாயை மூடிட்டு இருக்க, சொல்லு. மா, சத்தியம் அவதான் பண்ணி கொடுத்தா, நான் இல்ல. அவ எதுவும் பேசாம இருக்காங்கிறதுக்காக கண்டபடி பேசாத. இதுக்கு மேல அவளை ஏதாவது ஒரு வார்த்தை பேசின அப்புறம் அவ்வளவுதான். என் பொறுமைக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அது இல்லம்மா சமன்யா. சமந்தா சத்தியத்தை மீறினா கூட இவ சத்தியத்தை மதிக்கவே மாட்டேங்கிறான். இதை இப்படியே விடக்கூடாது. நான் இப்ப உடனே சூர்யாவை பார்க்கணும்.
இவன் என்ன ஆபீஸ்க்கு போக ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.